Little Cyclone, The Story of a Grizzly Cub, Supplementary, Standard 9, Unit 5, English. Now read the story about the young bear cub that bravely fended off a possible attack from much bigger and ferocious fellow animals in the cage. ஸோ அந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். இது ரொம்ப இந்த குட்டி கப்பு வந்து தன்னை விட ரொம்ப பெரியஸாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணி எப்படி தன்னை வந்து அதை பாதுகாத்துக்குச்சு அப்படின்றதான் இந்த ஒரு கதை. வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ட்ரியம்ப் ஓவர் ப்ரூட் ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளை விட ஸ்ட்ரென்த்தானவங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்மளோட வில் பவர் இதுதான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில் பவரும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். We find little kids hugging their teddies and not parting them even when they sleep. ஸோ நம்ம குட்டி பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த டெடி பியர் பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டி பிடிச்சிட்டே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் கூட அதை வச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க. நம்ம அதுலேருந்து அவங்கக்கிட்டேருந்து அதை பிரிக்கவே நம்மளால் முடியாது. ஸோ நிறைய அந்த டெடி பியர்ஸுடைய தாக்கம் வந்து குழந்தைங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. பெர்ஹாப்ஸ் த வார்ம் அண்ட் ஃபர்ரி அப்பியரன்ஸ் ஆஃப் தி பியர் அட்ராக்ட்ஸ் தெம். ஸோ காரணம் என்னென்னா அதோட சூடு, அந்த புசுன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ரி என்னும்போது புசுன்னு அந்த ஹேரியாக இருக்கக்கூடிய அந்த இது வந்து குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஆஃபர்ஸ் தெம் கம்ஃபர்ட்ஸ். அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. தி லவ் த டால் ஸோ மச் தட் தே ஸ்பெண்ட் டைம் ஃபீடிங் இட். ஸோ அந்த பொம்மை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படியெல்லாம் அதோட விளையாடுவாங்க அப்படின்னா அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஃபீடிங் அப்படின்னா சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ்ஸிங் இட் அப், அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அண்ட் ஹோல்டிங் இட் டு தேர் பாசம். ஸோ தன்னோட செஸ்ட்டோடு அதை வச்சு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தேல் ஸ்பெண்ட் த டைம். ஸோ பாசம்னா நம்மளோட செஸ்ட். லிட்டில் கிட்ஸ் க்ரை வென் தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் மதர்ஸ். ஸோ எப்போயுமே குட்டி பிள்ளைங்களை வந்து அவங்களோட அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிக்கும் போது அவங்க அழுவாங்க இல்லைங்களா. ஸோ மதர்ஸ் டூ வுட் நாட் அலோ த சில்ட்ரன்ஸ் டு பி டேக்கன் அவே ஃப்ரம் தெம். ஸோ எந்த அம்மாக்களுக்கும் தன்னுடைய குழந்தை தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது பிடிக்காது யாருக்குமே. How do you think animals would behave when they are isolated from their families? ஸோ இது நம்மளோட உணர்வு, மனிதனுடைய உணர்வு. இது ஒரு அனிமல்ஸ்க்குடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், தன்னோட அம்மா கிட்டேருந்து பிரித்து கொண்டு போகும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்றத வந்து கொஷனாக பண்ணியிருக்கு. Here is an interesting story of a young grizzly bear which proved its strength and grit. ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஒரு grizzly bear-உடைய ஒரு கதை. அதோடைய ஸ்ட்ரென்த்தும் அதோடைய அந்த கட்ஸையும் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்குது. நாட் விஷிங் டு பி cowed down or dominated by other bigger bears. ஸோ தன்னை விட பெருசாக இருக்கக்கூடிய பியர்ஸ்கிட்ட இது அடங்கி போகாமல், அவங்களுடைய டாமினேஷனுக்கு இது அடங்கி போகாமல் இதை ப்ரூஃப் பண்ணி இது வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம லெசனாக பார்க்குறோம். லிட்டில் சைக்ளோன் இஸ் அ கிறிஸ்லி கப் ஃப்ரம் அலாஸ்கா. ஸோ அலாஸ்கா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு கிறிஸ்லி கப், அதோடைய பேர் லிட்டில் சைக்ளோன், who earned his name by the vigor of his resistance to ill treatment. ஸோ தனக்கு இந்த சைக்ளோன் அப்படிங்கிற பேர் எதுக்கு, சைக்ளோன்றது புயல் இல்லைங்களா. ஸோ அந்த பேர் எப்படி அதுக்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னா, யாராவது தன்னை ஹர்ட் பண்ண வரும்போது இது எப்படி தைரியமாக அவங்கள எதிர்த்து சண்டை போடுதோ அதனால் அதுக்கு வந்த பேர் தான் வந்து லிட்டில் சைக்ளோன். ஸோ நம்ம அதை டச் பண்ணது அப்படியே புயல் மாதிரி நம்மளை தாக்கம் வந்து தட் இஸ் அதனால தான் அந்த பேர் அதுக்கு வந்துச்சு. when his mother was fired at on a timbered hillside facing Chilkat River. ஸோ இங்கே அந்த ஹில்ஸில் தன்னுடைய அம்மாவை ஷூட் பண்ணிடுறாங்க ஹண்டர்ஸ். ஸோ அந்த சில்கேட் அப்படிங்கிற ரிவர் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துல அது ஷூட் பண்ணிட்டா அது இறந்துரும் இல்லைங்களா. ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர் ரன் அவே as fast as their stumpy little legs could carry them. ஸோ ஷூட் பண்ண உடனே தன்னோட அம்மா அங்கேயே இறந்துடுறாங்க. இந்த 2 குட்டி கப்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடுறாங்க. அவங்களால எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அந்த சவுண்டு கேட்கும்ல, ஸோ அதுக்காக ரொம்ப வேகமாக ஓடி போகிறாங்க. ஸோ அந்த குட்டி லெக்ஸோடு அது ஓடும்போது எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்குது. when they crept where they had last seen her they thought her asleep. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த சவுண்ட் அடங்கின உடனே அப்படியே மல்லமாக அப்படியே நாட்களில் அப்படியே மல்லமாக நடந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து சேர்றாங்க. அது இறந்து கிடக்குது. ஆக்சுவலாக தன்னோட அம்மா பியர் வந்து இறந்து கிடக்குது. ஆனால் இது என்ன நினச்சிக்குது, இந்த குட்டீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த 2 கப்ஸும் நினச்சிக்குதுங்க. அண்ட் cuddling up close against her yet warm body they slept peacefully until morning. ஸோ என்ன பண்ணாங்க, அது கிட்ட போயிட்டு அது மேலே அதை கட்டி பிடிச்சிட்டு அதனுடைய அம்மாவை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு தூக்கத்தை வந்து அந்த 2 கப்ஸ் வந்து தூங்கினாங்க அன்றைக்கி நைட். ஏன்னா அந்த வார்ம் அந்த பாடியில் உடனே சில்னஸ் ஆயிடாது இல்லையா. ஸோ இறந்துருந்தாலும் அதோட ஹீட் வந்து அதில் இருக்குது. ஸோ தன்னுடைய அம்மாவுடைய ஹீட்டில் அன்றைக்கி நைட் இட் வாஸ் லாஸ்ட் நைட் பட் ஸ்டில் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த 2 கப்ஸ் வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க அவங்களுடைய மாமா. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். விகர் அப்படின்னா ஸ்ட்ரென்த், கிரிட்னா கரேஜ் தைரியம், கவுடுனா ஸ்கேட் பயப்படுறது, தன்னை பயப்படுத்தாமல் இருக்கிறது, தட் இஸ் ஸ்கேட். க்ரெப்ட்னா க்ரால் ஆர் மூவ் ஸ்லோலி, குழந்தைங்க 4 காலில் நடப்பாங்க. ஸோ தட் இஸ் க்ரால் ஆர் க்ரெப்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
Before the early morning sun had reached their side of the mountains, ஸோ காலங்காத்தில் விடிஞ்சும் விடியாமல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெயிலுடைய அந்த சூடு கூட அந்த மவுண்டன்ஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி two orphans were awakened by the rough grasp of human hands. ஸோ இங்கே ஆர்ஃபன்ஸ் அப்படின்னா அனாதை, அம்மா அப்பா இல்லைன்னா அனாதைகள் சொல்லுவாங்க, அதில் இங்கிலீஷில் வந்து ஆர்ஃபன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 கப் வந்து ஆர்ஃபன் தானே, அதனுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே 2 ஆர்ஃபன்ஸ் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 ஆர்ஃபன்ஸ் வந்து எழுப்புறாங்க. யார் எழுப்புறாங்க அப்படின்னா, ரஃப்பாக நம்மளோட மனுஷனுடைய கைகள் வந்து அதை கட்டியாக பிடிச்சிக்குது. கிராஸ்ப்னா கெட்டியாக பிடிச்சிக்குது, ரஃப்பான ஒரு கிராஸ்ப் கட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, அவங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பிடிப்பில் இவங்க வந்து முழிச்சிடுறாங்க, கண் விழிக்கிறாங்க. சூரியன் கூட உதிக்காமல் அந்த நேரத்தில் வேலியன்ட்லி த பிட் அண்ட் ஸ்க்ராச்ட் அண்ட் பவுல்ட் அலவுட் வித் ரேஜ். ஸோ வேலியன்ட்லி அப்படின்னா தைரியமாக அவங்க அந்த மனுஷனுடைய கைகளை கடிச்சுக்கிறாங்க, ஸ்க்ராட்ச்னா கீறுறாங்க, பால்டு அப்படின்னா சத்தம் போட்டு கத்துறது, அண்ட் ரேஜ்னா கோவத்தை காட்டுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் அந்த யார் இவங்களை தூக்குனாங்களோ அவங்க மேலே இந்த 2 கப்ஸை வந்து காட்டுது. ஒன் ஆஃப் தம் மேட் அ ஃபைட் ஸோ ஃபியர்ஸ் அண்ட் டெரிபிள் தட் ஹிஸ் nervous captor let him go and that one is still on the Chilkoot. ஸோ அதில் ஒன்று மட்டும் என்ன பண்ணுது, ரொம்ப கோமாக ரொம்ப ஹார்ஷாக சண்டை போடுது. ஸோ அந்த கப்பை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷங்க, கேப்டர் அப்படின்றது கையில் பிடிச்சிட்ருக்குறவங்க. ஸோ பிடிச்சிட்ருக்கிறவன் என்ன பண்ணுறான், பயந்து அந்த ஒரு கப்பை வந்து விட்டுறான், இன்னொன்று மட்டும் இவங்க கையில் மாட்டிக்குது. ஸோ 2 கப்ஸில் ஒன்று மனுஷங்கிட்ட மாட்டிக்குது, இன்னொன்று விட்டுறான், எஸ்கேப் ஆக விட்டுறான். ஸோ சில்கூட்டில் ஒன்று சில்கூட்லேயே இருந்துருது. ஆல்தோ த அதர் கப் ஃபாட் ஜஸ்ட் அஸ் டெஸ்பரேட்லி ஹிஸ் கேப்டர் சீஸ்ட் ஹிம் பை ஹைண்ட் லெக்ஸ், dragged him backwards, occasionally swung him around his head. ஸோ இந்த இன்னொரு கப்பும் கூட அந்த தன்னோட அண்ணனோ தம்பியோ ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தைரியமாக தான் ஃபைட் பண்ணிச்சு. இருந்தாலும் கூட இந்த கப்பை பிடிச்சிட்டு இருந்த அந்த ஒருத்தர் ரொம்ப டைட்டாக இதை பிடிச்சிக்கிட்டான். தன்னோட பின்னாடி கால்களை, ஹைண்ட் லெக்ஸ் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய கால்களை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். dragged him backward. ஸோ 2 கால்களையும் கட்டியாக பிடிச்சிட்டு அவனை பின்னாடி அப்படியே இழுத்துட்டு கொண்டு வந்தான். occasionally swung him, அது மட்டும் இல்லாமல் இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் அந்த கப்பை எடுத்து அவனுடைய அந்த கழுத்தில் சுற்றி பிடிச்சிட்டு வந்தான். இந்த பக்கம் 2 கால், அந்த பக்கம் 2 கால் பிடிச்சிக்கிட்டு கழுத்து மேலே அதை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் kept him generally engaged until ropes were procured for binding him. ஸோ ரொம்ப பத்திரமா அது எதுவும் பண்ணாத மாதிரி அதை பத்திரமா பிடிச்சிக்கிறான். கயிறு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே அதை பத்திரமா பிடிச்சிக்கிட்டே வரான். அந்த கயிறு கிடைக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப சேஃபாக அதை பிடிச்சிட்டு போயிடான். when finally established with collar, chain and post in the rear of the saloon in Porcupine City. ஸோ இப்போ கடைசியாக என்ன பண்ணுறான், ஒரு செயின் கிடச்சிது, அவனோட கழுத்தில் அந்த செயினை போட்டுட்டு ஒரு போஸ்ட்டில் வந்து அதை கட்டி போட்டுட்டு இப்போது அதை வளர்க்குறான். ரியர் அப்படின்னா வளர்க்குறது, சலூன் கடை வச்சுருக்கான் அவன். ஸோ அந்த சலூனில் ஒரு இதில் செயின் போட்டு கட்டி வச்சிடறான். பார்க்யூபைன் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் இப்போ அந்த பியரை கொண்டு போய் அவன் வளர்க்குறான். 2-legged animal, less intelligent than himself, frequently and violently prodded the little grizzly with a long pole. ஸோ இங்கே 2-legged animalன்றது மனுஷன். ஸோ 2 கால் மனிதன். ஸோ லெஸ் இன்டெலிஜென்ட் பாருங்க, அறிவு இல்லாதவன் சொல்லுமா, பைத்தியக்காரன் சொல்லுவோம். ஸோ லெஸ் இன்டெலிஜென்ட் தேன் ஹிம்செல்ஃப், தன்னை விட ரொம்ப முட்டாளாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான், அடிக்கடி வந்து ரொம்ப மோசமான வகையில் இந்த பியரை வந்து குத்திக்கிட்டு இருப்பான். ஏதாவது குச்சி எடுத்து கொடுத்தது, அதை அடிக்கிற மாதிரி இது பண்ணுறது அப்படிலாம் வந்து அந்த லிட்டில் கிறிஸ்லிக்கிட்ட அந்த நீட்டமாக ஒரு கோல் மாதிரி கம்பு மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அதை சும்மா சீண்டிக்கிட்டு இருப்பானா. டு see him fight, எதுக்காக அப்படின்னா இவன் போய் அதை ஹர்ட் பண்ணும்போது அது சண்டை போடுறதுக்கு வரும் இல்லையா, கோவத்தை காட்டும் இல்லையா, அதை ரசிக்கிறதுக்காக அவன் அடிக்கடி இந்த சலூனுக்கு வரவனுங்க அப்படி பண்ணுவானுங்க. Barely in time to save him from insanity, little Cyclone was rescued by the friendly hands of Zoological Society's field agent. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை வந்து அதை அனுபவிச்சுட்ருக்கு. ஸோ கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜுவாலஜிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டிலேருந்து வந்து இந்த பியரை இந்த சலூனில் இருக்கிறவங்கிட்டேருந்து மீட்டு கொண்டு போகிறாங்க. பிளேஸ்ட் இன் அ கம்ஃபர்டபுள் பாக்ஸ். ஸோ அவன்கிட்டேருந்து அதை சீஸ் பண்ணி வாங்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாக்ஸில் அதை வச்சு ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் அனோயன்ஸ், அவனுக்கு இருந்த மொத்த கஷ்டங்கள், அனோயன்ஸ்ன்றது கஷ்டங்கள், இரிட்டேஷன்ஸ், அந்த கஷ்டங்கள்லேருந்து எல்லா கஷ்டத்துலேருந்து அவனை இப்போ ஃப்ரீயாக விட்டுறாங்க. அண்ட் ஷிப்டு டு நியூயார்க். ஸோ இவனை இந்த கப்பை வந்து இப்போது நியூயார்க்கு கொண்டு போகிறாங்க. ஷிப்டுனா எடுத்துகிட்டு போகிறது, கொண்டு போகிறாங்க. He was at that time as droll and roguish looking a grizzly cub as ever stepped. ஸோ ட்ரால் அப்படின்றது ஃபன்னி, ரோகியூஷ்னு டிஸ்ஹானஸ்ட், ரொம்ப ஃபன்னியாகவும் டிஸ்ஹானஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு கப் மாதிரி அது வந்து அந்த ப்ராக்ஸ்குள்ளே வந்து அது பிஹேவ் பண்ணுது. இன் அ கிறிஸ்லி கிரே ஃபுல் மூன் ஆஃப் ஃப்ளஃபி ஹேர்,
2 big eyes sparkle like jet beads. ஸோ அந்த தன்னோட அந்த கண்கள் கிரே கலரில் இருக்கக்கூடிய அந்த கண் ஃபுல் மூனில் பார்க்கும்போது அது புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஜெட் பீட்ஸ் வச்ச மாதிரி அது கூட கண்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பார்க்கல் அப்படியே மினுமினுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிஹைண்ட் அ பட்கி லிட்டில் நோஸ், தன்னோட அந்த மூக்குக்கு பின்னாடி தானே அந்த 2 கண்கள் இருக்கும். ஸோ அந்த 2 கண்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஜெட் பீட்ஸ் மாதிரி அப்படியே பிரகாசமாக ஒலிக்குதாம்மா அந்த மூக்குக்கு பின்னாடி. அப்சர்ட்லி ஷார்ட் ஃபார் அ பியர், ஸோ அது எப்பயுமே பியருக்கு ரொம்ப குட்டியான கண்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக ஸ்பார்க்கலாக இருக்குது. எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஹிஸ் ஹை ஷோல்டர்ஸ் he was little more than a big bale of grey fur set up on 4 posts of the same material. ஸோ இது கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸில் பெருசாக இருக்குது. பட் ஹிஸ் claws were formidable and he had a true grizzly spirit. ஸோ தன்னுடைய கால்கள் வந்து ஃபார்மிடபிள் டெரிஃபையிங்காக இருக்குது, பார்க்க ரொம்ப பயம் காட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்லி ஸ்பிரிட்டோட, அதாவது மலையில் வாழக்கூடிய அந்த கரடியுடைய அந்த பயம் கலந்த அந்த ஒரு ஸ்பிரிட்டோட இது வந்து இருக்குது. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். வேலியன்ட்னா பிரேவ், தைரியம். கிராஸ்ப்னா ஹோல்டு, பிடிச்சிக்கிறது, கட்டியாக பிடிச்சிக்கிறது. பால் அப்படின்றது ஷவுட்டு, சத்தம் போட்டு கத்துறது. ரேஜ்னா ஆங்கர், கோவம். கேப்டர்னா கார்டு, பத்திரமா பார்த்துக்குவாங்க இல்லையா, அவங்க தான் கார்டு. ப்ரொக்யூர்டுனா கெட்டு, கொண்டு வர்றது. ரியர்னா கேர் ஃபார், பார்த்துக்கிறது. ப்ராடட்னா போக்கு, குத்துவோம் இல்லைங்களா, ஸோ தட் இஸ் ப்ராடட். இன்சானிட்டினா மேட்னஸ், புத்தி இல்லாமல். அனோயன்ஸ்னும் போது இரிட்டேஷன், ஸோ எரிச்சல் கலப்புறது. ட்ரால்னா ஃபன்னி. ராகிஷ் டிஸ்ஹானஸ்ட், ஹானஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கிறது. ஃபார்மிடபிள்னா டெரிஃபையிங், பயம் கலந்த ஒரு இது. பேல்னா பஞ்ச், கொத்து கொத்தா. The Bears Nursery at the New York Zoological Park is a big yard with a shade tree. ஸோ இந்த பியர் கப்பை கொண்டு போய் விட்டுருக்கக்கூடிய நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. ட்ரீ டு கிளைம், ஸோ மரத்து மேலெலாம் இப்போ இது கிளைம் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல், அங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. 3 டென்ஸ் இருக்குது. ஸ்லீப்பிங் டென்ஸ்னால் அது போய் தங்கக்கூடிய அந்த தன்னுடைய வீடு, பியருடைய வீடு தான் டென் சொல்லுவாங்க. ஸோ அங்கே 3 இருக்குது அந்த இடத்துல. ராக் கிளிஃப்ட், சின்ன சின்ன மலைகள் எல்லாம் அங்கே இருக்குது. never contains fewer than 6 cubs and sometimes 8. ஸோ பெரும்பாலும் அந்த இடத்துல 6 கப் தான் இருக்கும், இல்லைனா 8 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 6 பேர் இல்லை 8 பேர், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து இருக்குது. Naturally, it is a good test of courage and temper to turn a new bear into that roistering crowd. ஸோ இப்போ அந்த ஒரு ஏற்கனவே அந்த இடத்துல 6 8 கப்ஸ் இருக்குது. இதை புதுசாக கொண்டு போய் விடுறாங்க. அப்போ இது எவ்வளோ தைரியமானதுன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, எப்பவுமே புதுசாக ஒரு ஆள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ரேகிங் நடக்குது. ஸோ அந்த இடத்துல இதை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. தன்னுடைய இதை வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, நம்மளுடைய இது என்னன்றதை ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா. யூஸ்வலி அ நியூ கம்மர் இஸ் பேட்லி ஸ்கேட் டியூரிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டே இன் த நர்சரி. ஸோ எப்பவுமே புதுசாக வந்திருக்கக்கூடியவங்கள எப்பவுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த டீசிங் இருக்கும். நமக்கே புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கும் பயம் இருந்தது. அது வெரி டிமிட் டியூரிங் த நெக்ஸ்ட். ஸோ அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே பயந்துட்டு அப்படிலாம் வந்து இருக்குது. பட் கிறிஸ்லிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த கிறிஸ்லி பியர்ஸ் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் பார்ன் ஃபுல் ஆஃப் கரேஜ். ஏன்னா அது அவங்க பிறக்கும் போதே அந்த தைரியத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவங்க. அண்ட் டிவைட் ஆஃப் ஆல் சென்சஸ் ஆஃப் ஃபியர். ஸோ பயமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பயமே இல்லாத ஒரு இது வந்து கிறிஸ்லி பியர்ஸ். வென் லிட்டில் சைக்ளோன்ஸ் ட்ராவலிங் பாக்ஸ் வாஸ் ஓப்பன்டு. ஸோ இப்போ இந்த சைக்ளோன் ஒரு பாக்ஸில் கொண்டு வந்து நியூயார்க்கில் கொண்டு வந்து சேர்த்துறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரீ இந்த நர்சரி. ஸோ இப்போ அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்தோடனே அதை வந்து அந்த நர்சரியில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு விட்டுறாங்க. ஹி ஸ்டார்ட் டெலிபரேட்லி டு த சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ். ஸோ டெலிபரேட்லினா நோயிங்லி, தெரிஞ்சே தான் என்ன பண்ணுது, அந்த இதோட சென்டரில் போய், அந்த ஸ்டேஜோட சென்டரில் போய் அதை நிற்கிது. அதாவது அந்த பிளேஸோட நடுவில் போய் அதை நிற்கிது. ஸ்டாக்டு அப்படின்னா வாக் பண்ணுறது, கம்பீரமாக நடக்கிறது. தட் இஸ் ஸ்டாக்ட். ஹால்டட். ஸோ ஒரு ஸ்டேஜுடைய சென்டரில் போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டே பண்ணிடுது, ஹால்ட் பண்ணிடுது. அண்ட் காம்லி லுக்ட் அபவுட் ஹிம். ஸோ அப்படியே மல்லமாக அப்படியே தன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குது. ஹிஸ் ஏர் அண்ட் மேனர் செட் ஆஸ் பிளெயின்லி ஆஸ் இங்கிலீஷ். ஸோ அதோடைய அந்த இதை பார்க்கும்போது இங்கிலீஷில் ரொம்ப பிளெயினாக சொல்லுவேன். ஐ எம் கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா அண்ட் ஐ ஹவ் கம் டு ஸ்டே. ஸோ இது அப்படியே ஒரு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஒரு கம்பீரமாக சொல்லுது. நான் கிறிஸ்லி பியர் அலாஸ்காலேருந்து வரேன், நான் இங்கே ஸ்டே பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. இஃப் எனி ஆஃப் யூ ஃபெல்லோஸ் திங்க் தெர் இஸ் எனி திங் கம்மிங் டு யூ ஃப்ரம் மீ கம் அண்ட் டேக் இட். ஸோ யாருக்காவது என்கிட்டேருந்து ஏதாவது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்க தாராளமாக அப்படின்னு அது சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ராய்ஸ்டரிங் அப்படின்னா என்ஜாய் வென்சல்ஸ், ஒரு தனக்கு வந்து அவங்க என்ஜாய் தனக்கு தானே என்ஜாய் பண்ணிக்குது. ஸ்டாக் அப்படின்னா வாக். டெலிபரேட்லினா நோயிங்லி, தெரிஞ்சே தான் செய்கிறாங்க சொல்லுவோம்ல, தட் இஸ் டெலிபரேட்லி.
Little Tsar, a very saucy but good-natured European brown bear cub, walked up and aimed a sample blow at Cyclone's left ear. ஸோ இப்போ இந்த ஜார் அப்படி லிட்டில் ஜார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரௌன் கலர் பியர் அது. ஸோ அது கிட்ட போய் என்ன பண்ணுது, லெஃப்ட்டு காதில் வந்து அடிக்கிறதுக்காக அது ட்ரை பண்ணுது. குவிக் ஆஸ் அ ஃப்ளாஷ் அவுட் ஷாட் சைக்ளோன்ஸ் ரைட் பா. ஸோ அது வந்து அடிக்க வந்த உடனே என்ன பண்ணுது, இந்த சைக்ளோன் குட்டி இருக்குல்ல, புதுசாக போயிருக்கக்கூடிய கப் குட்டி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, தன்னோட ரைட் பாவால் தன்னுடைய அந்த ரைட் கையால் அதை தடுத்துருது. ஸோ ஃபைட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது இப்படி அடிக்க வருதாமா, இது தடுக்குதாமா, அது அந்த மாதிரி ஒரு சீனு. ஆஸ் ஒன்லி அ கிறிஸ்லி கேன் ஸ்ட்ரைக் அண்ட் காட் த உட் பி ஹேசர் ஆன் தி சைட் ஆஃப் தி ஹெட். ஸோ இது கிறிஸ்லியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஹசார் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு கிறிஸ்லி பியரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சீன் காட்டுற அளவுக்கு தன்னுடைய அந்த ஃபைட்டிங் வந்து இருந்ததாமா. அமேஸ்ட் அண்ட் கான்ஃபவுண்டட். ஸோ பார்க்குறோம். ஸோ இப்போ அது பார்க்க ரொம்ப அமேஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கான்ஃபவுண்டடாக டிஃபீட் ஆகிட்டாங்க, அதாவது தோற்று போயிட்டான். யார் தோற்று போயிட்டான், ஜார் தோற்று போயிட்டான் இல்லைங்களா. ஜார் அடிக்க வரான், அது தடுத்துட்டு சைக்ளோன். ஸோ இப்போ ஜார் ஃப்ளீட் இன் வைல்ட் ஹேஷ். ஸோ பயந்துக்கிட்டு வேகமாக ஓடியே போயிடுச்சு. யார், ஜார், லிட்டில் ஜார் ஓடி போயிடுச்சு. நெக்ஸ்ட் இன் ஆர்டர் பிளாக் பியர் கப். ஸோ இப்போ அடுத்து யார் வராங்க இவங்களை தாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பியர் கப் வராங்க. ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோன். ஸோ இந்த பிளாக் பியர் எப்படி இருக்குன்னா, இந்த சைக்ளோனை விட 2 மடங்கு பெருசாக இருக்குது. பார்க்க அந்த உருவம் வந்து 2 மடங்கு பெருசாக இருக்குது. மேட பாஸ் அட் தி நியூ கமர். ஸோ அது கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி எதுவும் பண்ணாமல் அப்படியே பாஸ் பண்ணி மட்டும் வருது. அண்ட் ஹீ டூ ரிசீவ்ட் so fierce and counter charge that he ignominiously quit the field and scrambled to the top of the cliff. ஸோ இது ஜஸ்ட் அப்படி கிட்ட போயிட்டு அதை பாஸ் பண்ணி மட்டும்தான் வருது. ஸோ எங்கே நம்மளை திருப்பி அடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இது ரிட்டர்ன் வருது. இங்கே இக்னாமியஸ்லினா ஷேம், ஒரு மாதிரி அந்த வெக்கத்தோட அசிங்கப்படுற மாதிரி என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. ஸ்க்ராம்பிள்டு அப்படின்னா கிளைம் பண்ணுறது. அந்த அங்கே குட்டி குட்டியாக மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலை மேலே வேகமாக போய் ஏறிடுச்சு மேலே, அந்த இது மேலேயே கிளிஃப்ட் மேலே ஏறி போச்சு. கிளிஃப்ட்ன்றது குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஹில்லு. இங்கே ஸ்க்ராம்பிள்டு அப்படின்னா கிளைம் பண்ணுறது, மேலே ஏறுறது. சைக்ளோன் கான்சைன்சியஸ்லி மெட் எவ்ரி அட்டாக். ஸோ ஒன்றுனா என்ன பண்ணுது, ரொம்ப அப்படியே ரெஸ்பான்சிபிளாக, ரொம்ப அறிவுபூர்வமாக இந்த ஒவ்வொருத்தருடைய அட்டாக்கை வந்து இது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. ரியல் ஆர் ஃபெயிண்ட், ரியலோ ஃபேக்கோ அது அடிக்க வருதோ இல்லையோ, ஆனால் இது தன்னுடைய கரேஜை வந்து காட்டிக்கிட்டே இருக்குது. தட் வாஸ் மேட் அப்பான் ஹிம். ஸோ தன்னை தாக்க வரக்கூடிய எல்லா தாக்குதலுக்கும் இது ரொம்ப சேஃபாக அப்படியே பத்திரமா பார்த்து இதை சேஃப்டி பண்ணிக்குது. இன் லெஸ் தென் அ ஹவர் இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி பியர் இன் அ நர்சரி தட். ஸோ 1 ஹவரில் இதை பற்றி எல்லா பியரும், அந்த நர்சரியில் இருக்க மற்ற எல்லா பியர்ஸும் வந்து புரிஞ்சுக்கிச்சு இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தட் குவேர் லுக்கிங் கிரே ஃபெல்லோ வாஸ் அ ப்ராட் ஹெட் அண்ட் ஷார்ட் நோஸ் குட் ஸ்ட்ரைக் குவைக் அண்ட் ஹார்ட். ஸோ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பியர் வந்து குட்டி மூக்கு அது வச்சுருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹார்டாக, ரொம்ப குயிக்காக வந்து யாராவது தன்னை தாக்க வந்தால் தடுத்து இருக்கக்கூடிய திறமை வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் தட் ஹீ குட் ஃபைட் எனி அதர் பியர் ஆன் 3 seconds நோட்டீஸ். ஸோ அதே மாதிரி 3 செகண்ட் போதும் இது மற்ற பியர்ஸை வந்து இதை தாக்க வரக்கூடிய பியர்ஸை எதிர்த்து இது பண்ணுறதுக்கு 3 செகண்டில் இது வந்து மற்றவங்கள வீழ்த்திடுது, டிஃபீட் பண்ணிடுது, தோக்கடிச்சிடுது அப்படின்றத இந்த மற்ற எல்லா பியரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. From that time on, Cyclone's position had been assured. ஸோ அந்த செகண்ட்லேருந்து, அந்த டைம்லேருந்து சைக்ளோனுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்து அந்த இடத்துல அந்த நர்சரியில் வந்து அதுக்கு கிடச்சிது. ஸோ இது மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு எல்லாருக்கும். ஹீ இஸ் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஸோ சைக்ளோனை ரொம்ப ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அ குட் forearm இன்ஸ்பைர்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லாரும் அதோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. பட் பீயிங் ரியலி அ ஃபைன் ஸ்பிரிட்டட் டிக்னிஃபைட் லிட்டில் கிறிஸ்லி ஹி அட்டாக்ஸ் நோ ஒன். ஆனால் இது எல்லாரோட ஸ்ட்ரென்த்தானது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் கூட இது ரொம்ப நல்ல டிக்னிஃபைடுனா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்லி பியர். ஃபைன் ஸ்பிரிட்டட்னா ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பியர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, யாரையும் இது தாக்கலை. அண்ட் நெவர் ஹேஸ் ஹேட் அ ஃபைட். அதுக்கப்புறம் யாரோடைய அது சண்டையும் போடலை. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை வந்து அந்த இடத்துல இது லீட் பண்ணுது. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஹேசர் அப்படின்னா டூ டேஞ்சரஸ் டாஸ்க், ரொம்ப ஆபத்தான விஷயங்களை செய்கிறது அது ஹேசர். கான்ஃபவுண்டட் அப்படின்னா டிஃபீட், தோற்கடிக்கப்பட்டுச்சு. இக்னாமியஸ்லி அப்படின்னா ஷேம், வெக்கப்படுறது. ஸ்க்ராம்பிள்னா கிளைம்பு, ஏறுறது. கான்சைன்சியஸ்லி அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் வே, ரொம்ப ரொம்ப யோசித்து ஒரு முறைக்கு நார்மலாக யோசிக்கிறதுன்னு சொல்லுவார், ரொம்ப பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஃபெயிண்ட் அப்படின்னா ஃபேக், உண்மை இல்லாமல் இருக்கிறது. Little Cyclone, The Story of a Grizzly Cub. Pictionary, Supplementary,
Standard 9, Unit 5, English. Glossary with pictures. Glossaryயை பிக்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸ்டம்பி ஷார்ட் அண்ட் திக்கு, சின்னதாக அகலமாக இருக்கிறது, அதுதான் ஸ்டம்பி. பால்டு க்ரைடு நாய்ஸிலி, சத்தமாக கத்துறது இல்லை அழுகிறது எதுவாக இருந்தாலும் பால்டு. ப்ரொக்யூட் ஆப்டெயின்டு, ஆப்டெயின்டுனா ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது வாங்கிக்கிறது, அதான் வந்து ப்ரொக்யூட் ஆப்டெயின்ட். ப்ராடட் டக் போக்குடு, ஏதாவது கூரை ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒருத்தரை குத்துறது, அது கூரை வச்சுட்டுன்னு இல்லை, பொதுவாக ஃபிங்கரில் குத்துனாலோ இல்லை ஊசியில் குத்துனாலோ அது போக்குடுன்னு சொல்கிறோம், ப்ராடட்னு சொல்கிறோம். ட்ரால் கியூரியஸ் அண்ட் அம்யூசிங், ஆர்வத்தோடு ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, அதுதான் வந்து ட்ரால். பஜ்ஜி ஷார்ட் அண்ட் ஃபேட்டு, குள்ளம் சின்னதாக குண்டாக இருக்கிறது, அதான் பஜ்ஜி. ஃபார்மிடபிள் டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடிய, தட் இஸ் ஃபார்மிடபிள். ராய்ஸ்டரிங் செலப்ரேட்டிங் நாய்ஸிலி, சத்தம் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடுறோம், சத்தமாக ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னா அது ராய்ஸ்டரிங். ஸ்டாக்டு வாக்டு ஸ்டிஃப்லி வித் ப்ரைட், எதுவும் சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ப்ரைடோட தலகணத்தோடு அப்படியே நடந்து போகிறது, அதுதான் ஸ்டாக்டு. சாசி சீக்கி இம்பெர்டினன்ட், பொறுப்பில்லாமல் விளையாட்டுத்தனமாக தெரிகிறது, அது சாசி. ஹேசர் அ பர்சன் ஹூ டிரைவ்ஸ் கேட்டில் வைல் ஆன் ஹார்ஸ்பேக், ஒரு ஆள், அவர் தான் ஹேசர் சொல்கிறோம். அவர் குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு வருவாங்க, இல்லைனா அதை வந்து பார்த்துக்கிறது, அதுதான் வந்து ஹேசர். கன்ஃபவுண்டட் கன்ஃபியூஸ்டு, குழப்பமான ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது கன்ஃபவுண்டட்னு சொல்லலாம். இக்னாமினியஸ்லி ஷேம்ஃபுல்லி, ஸோ ரொம்ப வெக்கப்படுறது, ரொம்ப வெக்கமான ஒரு சூழலில் இருக்கோம் அப்படின்னா அந்த நிலையை வந்து இக்னாமினியஸ்லின்னு சொல்கிறோம். கான்ஷியன்ஷியஸ்லி கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி, ரொம்ப பத்திரமாக இருக்கிறதுன்றது கேர்ஃபுல்லி. கான்ஷியஸ்லி பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் இந்த வேர்டுக்கு அர்த்தம். ஃபெயிண்ட் ஃபேக்டு நாட் ஜென்யூன், ஸோ இது உண்மை இல்லை, உண்மை இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் வந்து ஃபெயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த அனிமல் இப்படி ஒரு அனிமல் இல்லை, ஸோ இட் இஸ் அ ஃபேக் அனிமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.